மக்களே, நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்களா? ஒருத்தரோட கல்லறை அடையாளங்கள். இங்கே பாருங்கள், ஏழை பணக்காரன், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் மேலே பாருங்கள், எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சீனர்கள். இந்த பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா சீனர்கள், இதெல்லாம் சீனர்கள் இருக்காங்க, எல்லாம் சீனர்களோட. இந்த பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அவங்க அட்லீஸ்ட் அவங்க தலைமுறை அவங்க ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் கூட, சில பேர் குடும்ப வழிபாடு பாருங்கள் சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. சில பேர் சுத்தம் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை போய் சுத்தம் பண்ணுவாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஆளுங்களும் நிறையா பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி ஆனந்த கிருஷ்ணன், தன்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் நம்மளோட அடையாளம். அவங்க குடும்பத்தை விட்டுருங்க. அந்த குடும்பம் ஓகே, ஒரு பெரியவர் சாமியார் ஆகிட்டார், 2 மகள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க குடும்பத்தை விட்டுருங்க. ஆனால் அடையாளம் ஒரு சமாதி இருந்தால் பாருங்களேன், ஆனந்த கிருஷ்ணனுக்குன்னு ஒரு சமாதி இருந்தால் நம்ம ஜெனரேஷன், தமிழர்கள்லேயே பணக்காரராக இருந்தவர், வரலாற்றில் பதிவு பண்ணவர், நம்ம பல ஆண்டு காலமாக நம்மளோட வரலாறில் இடம் பிடிச்சிருக்கிறாரு. ட்வின் டவர்லேருந்து எஸ்ட்ரோலேருந்து இந்த நாட்டுக்கு மேம்பாட்டுக்கு பல வழிகளில் உறுதுணையாக இருந்திருக்காரு. பல வழிகளில் இந்த நாட்டு மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்காரு. அப்போ ஒரு தேச தந்தையாக மாறுறாரு. ஆமாங்களா? டாக்டர் தன்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள், அவர் ஒரு தனி பணக்காரர்களாக இருந்தாலும் இன்றைக்கு அவர் இறந்த பிறகு நம்ம பார்க்கணும், அவரோட சேவைகளும் அவரோட வழி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தேச தந்தைன்னு நம்ம சொல்லிடலாம் அவரை. அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு மேம்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. அப்படிப்பட்டவருக்கே ஒரு கல்லறை இருந்துச்சுன்னா நம்மளோட வருங்கால சங்கதிகள், நம்மளோட தலைமுறைகள், இல்லை இப்போ இருக்கிற நம்ம இளைஞர்கள் கூட்டிகிட்டு போய் நம்ம குழந்தைகளை, இங்கே பார்த்தியாடா இது தாண்டா வாழ்ந்தவர், இப்படி தாண்டா வாழ்ந்தா, இப்படி தாண்டா இருக்கணும், அவரை பார்த்து அவரோட சமாதியை வணங்கிட்டு நம்ம போனோம்னா நமக்கெல்லாம் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு புத்து உணர்ச்சி வரும். பல இடங்களில் பார்க்கலாம். இன்றைக்கு இஸ்லாமியர்களும் சரி, தமிழ்நாட்டில் போய் பாருங்கள், பெரும் தலைவர்களுக்கு சமாதி கட்டி வச்சுருக்கிறாங்க. இவங்க இன்றைய அளவுக்கு போய் வணங்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. மலேசியாவில் தடம் பதித்த தன்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனை தவிர மற்றது யாரும் அந்த இடத்துல பிடிக்க முடியாது, இன்னுமே பிடிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு கோடீஸ்வரராக இருந்திருக்காரு. இன்னொரு தன்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனோட சொத்து மதிப்பை வச்சு தான் நம்ம இந்தியர்களுக்கு பத்தியா மலேசியாலையும் இந்தியன் பணக்காராக இருக்கிறான், மலேசியாலையும் இந்தியன் பணக்காராக இருக்கிறான். இப்படி பல வழிகளில் நமக்கு பேரும் புகழும் சேர்த்து கொடுத்த தன்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனுக்கு ஒரு சமாதி கட்டுறதில்லை, அவரை புதைக்கிறதில்லை. கேள்விப்பட்டேன் நாளைக்கு எரிக்கிறாங்களாம். நம்ம மனசு பாரமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. அவ்வளோ பெரிய வானுயரில் பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர், 3-6 அடி மண்ணில் ஏங்க அவர்கிட்ட சொத்து மதிப்பை பார்த்தாலே பிரிக்ஃபில்லையே, அந்த இடத்துலையே நாளைக்கு அவர் வாழ்ந்த இடத்துல, அவர் பிறந்த இடத்துலையே அந்த வீட்டிலே சமாதி கட்டினா கூட எவ்வளோ பேர் பார்க்கலாமே. எல்லாம் அந்த பொதுமக்களை, வெளியூர்லேருந்து வர்றவங்களாம் போயிட்டு அந்த சமாதியை சுத்தம் பண்ணிக்கலாம். குடும்பம் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை, பொதுமக்கள் பார்த்துக்கலாம். இருக்கிற பணம், அவரோட பண வழி அதை சுத்தமாக வச்சுருக்கலாம். அதனால் தயவு செய்து என்னோடய குரல் பதிவு அவங்க குடும்பத்துக்கு அனுப்புங்க, அவரை புதைக்க சொல்லுங்கள், எரிக்காதீங்க ப்ளீஸ். எரிச்சிங்களா என்ன செய்ய இப்போ கிடைக்க போகுது? ப்ளீஸ் முடிஞ்சால் தலைவர்களே, சமுதாய சிந்தனையாளர்களே, இந்தியர்களோட பேரை உயர்த்தி நிறுத்தின தன்ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனுக்கு ஒரு சமாதி கட்டுறதுக்கு சிந்திச்சு பாருங்கள். யுஎஸ் சுப்ரா, தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள்.